இன்றைக்கு நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆக ஓகோன்னு ஆயிடுவீங்க, அப்படியே பணமா வந்து கொட்டும், உங்களை செல்வ செழிப்பாக தேவன் மாற்றி விடுவார். இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நீங்க தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுகிறார்கள். ஆனா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டிலே பிறக்க செய்து கடைசி வரைக்கும் அவர் அந்த ஏழ்மை நிலையிலேயே தான் வளர வேண்டி இருந்தது. அந்த ஏழ்மை அவர்களை விட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அப்ப இயேசுவை பெற்றெடுத்த ஒரு குடும்பத்திற்கே தங்களுடைய அன்றாட பாடுகளை சரி செய்து கொள்ள தேவன் செழிப்பை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தல. ஏன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் அளித்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவனை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களுடைய பாவங்களை போக்கி உங்களுக்கு நித்திய ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கையை அளிப்பார் அப்படிங்கிறது தானே ஒழிய உங்களை செல்வ சீமானாக மாற்றி விடுவார், இந்த உலகத்திலே பணக்காரர்களாக வாழ்ந்து நீங்க மறிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த வாக்குறுதியையும் தேவன் கொடுக்கவே இல்லை.